ஹாய் லெவலுக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டொயோட்டா லைனப்பில் இருக்க ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். டொயோட்டா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒன்லி எஸ்யூவி லைன்ஸாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் மீட்டர் வண்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு வண்டியான டைசர் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், டைசரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன தான் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததாக இருந்தாலும் இதுக்கு நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட கிரில்லாக இருக்கட்டும், இந்த கிரில் வந்து ஐக்ராஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட எல்இடி லேம்ப்ஸ் இதுவுமே ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் காட்டியிருக்காங்க. இப்போ சைடு வீலை பற்றி பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரான்ஸோட அலாய்வீலோட பெட்டராகவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டர்போ பேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது 1 லிட்டர் டர்போ வண்டிங்கிறதுனால ஒரு டர்போ பேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ORVM இருக்குது. அந்த ORVMலேயே 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு பம்பை கொடுத்துருக்காங்க. இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கான ரக்டு லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டனுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு நல்ல கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங் வந்து வெயிட் வந்து போட முடியாதனாலும் லுக் வைஸ் இதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஷார்ப்பின் ஆண்ட்ரா கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 330 லிட்டருக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்சல் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு தேவையான லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஸ்பேஸில் இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோட் கண்ட்ரோல் கொடுக்குறது, இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸு, டிபிக்கலான மொபைல் அட்டன் பண்ணுறது, மொபைல் கட் பண்ணுறது, இப்படி எல்லாவோட ஸ்பெசிஃபிகேஷனோட ஃபுல் ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேக்கு சப்போர்ட் பண்ண 9 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டைமு, சாங்கு, எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்த்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலகண்டான டிசைனில் வென்டிலேட்டட் ஏசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் பட்டன் இதெல்லாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் நீட்டாகவும் இருக்குது. இந்த பட்டன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜரும், இந்த பக்கம் ஒரு USB கேபிளுக்கான போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப்பு வைக்கிற அளவுக்கு ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் வித் ஸ்பேஸோட இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. கோபஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்வைசர் வித் கிளாஸ் அண்ட் லைட் செட்டப்போட பண்ணியிருக்காங்க. இதே டிரைவர் சைடுமே கிளாஸ் அண்ட் லைட் செட்டப்போட ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. வித் நல்ல ஒரு லம்பர் சப்போர்ட்டும் கிடைக்குது இதிலிருந்து. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமாண்டிங்கான டிரைவிங் பொசிஷனே கிடைக்குது. ரியர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைடான ஸ்பேஸே கிடைக்குது. லெக் ரூமும் நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 6 feet பர்சன் உட்கிற அளவு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சீட்டை பின்னாடி எனக்கு இவ்வளோ ஒரு லெக் ரூம் இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 feet பர்சன், எனக்கு இந்த ஹெட்ரூம் கரெக்டாக இருக்குது. மோர் தென் 6 feet மேபி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, லாஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இங்கே சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மேட்டட் டு அ 6 speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த கார் பர்டிகுலர் பார்த்தோன்னா இதில் ரெண்டு வேரியன்ட் வருது. AMT டிரான்ஸ்மிஷனும் வருது, டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷனும் வருது. நம்ம இப்போ டர்போ பெட்ரோலில் வருது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர். இது 6 speed டார்க் கன்வெர்ட்டர். பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்க வேரியண்ட்ல இட்ஸ் 100 bhp வித் 140 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். அந்த பவர் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நானே ஹெசிடேட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்ல டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்களே, ஏன்னா இப்போ வர செக்மெண்ட்ல வர கார்ஸ்லாம் வந்து டியூல் கிளச் வருது, ஒரு டார்க் கன்வெர்ட்டர் வந்து கரெக்டாக பவரை டெலிவர் பண்ணுமான்னு. பட் ரியலாகவே சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பவர் டெலிவரி அவ்வளோ லீனியராக இருக்குது. கிக் பேக்கும் நல்லா வருது. ஒரு ஹைவேஸில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓவர்டேக்கிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது கார் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணுற பவர் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் இவங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் பேடல் ஷிஃப்டர்ஸ், ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், இன்கேஸ் தெர் இஸ் அ ஹெவி வெஹிக்கிள், ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் வேணும்னா நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு அந்த ஒரு பவர் பூஸ்ட் வரதுனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ஹைவேஸில். அப்படி இந்த மிட் எண்டு லோ எண்டு அதில் இப்போ டார்க் அது பவர்லாம் எப்படி இருக்குது, மிட் எண்டில் எப்படி இருக்குது, லோ எண்டில் எப்படி இருக்குது, இனிஷியலில் அந்த டிராஃபிக்கில் ஓட்டும்போது எப்படி இருக்குது, ஹைவேஸில் ஓட்டிகிட்டு இருக்கோம், டிராஃபிக்கில் ஓட்டும்போது எப்படி இருக்குது, ஹைவேஸில் ஓட்டும்போது எப்படி இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ரியலாகவே இந்த கியர் பாக்ஸ் அண்ட் இன்ஜின் காம்பினேஷன் டிராஃபிக்கு ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகிருக்கு. உங்களுக்கு
பவர் டெலிவரியா இருக்கட்டும், ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக், இப்போ நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டும் போது பம்பர் டு பம்பர்ல ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வண்டி ஒரு நாக்கிங் இல்லாம ஈஸி அண்ட் ஸ்மூத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஃபார் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஹைவேல வந்திருக்கோம். ஆன் அண்ட் ஆஃப் டிராஃபிக், நடுவில் சர்வீஸ் ரோட்லாம் என்கவுண்டர் பண்ணோம். அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா கூட 1 லிட்டர் எங்கேயுமே ஒரு 3 சிலிண்டர் ஓட ஒரு ஸ்ட்ரகிளோ, ஒரு 3 சிலிண்டரோட வைப்ரேஷனோ நம்மளுக்கு உள்ள ஃபீல் ஆகலை. ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி NVH லெவல்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக கண்ட்ரோல்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? ஹேண்ட்லிங் சொல்லவே தேவையில்ல. ஒரு டொயோட்டாவோட ப்ராடக்ட். நார்மலாகவே நம்ம எல்லா டொயோட்டா கார்ஸுமே ஓட்டியிருக்கோம். பெரிய இனோவால இருந்து ஃபார்ச்சுனர்ல இருந்தே ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் டொயோட்டா நோஸ் ஹவு டு டூ த ஜாப் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரும் சேம். என்னதான் நம்ம மாருதி கிட்ட இருந்து ஒரு ஃப்ரான்ஸ்ல இருந்து ஒரு டிரைவ் பண்ண ஒரு மாடலா இருந்தா கூட டொயோட்டா என்னமோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹேண்ட்லிங் வைஸ் பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு வெயிட்டட் ஸ்டேரிங் வீல் அண்ட் உங்களுக்கு ஸ்டேரிங் பிளே கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் பார் ஸ்டேரிங், வெரி எஃபர்ட்லெஸ் டு யூஸ். ஈஸியா நீங்க லேன் சேஞ்ச் பண்ணலாம் ஹைவேஸ்ல இருக்கும் போது. அண்ட் உங்களுக்கு சிட்டி உள்ள ஓட்டும் போதும் வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸியா ஓட்டலாம். எனிபடி, ஈவன் நியூ டிரைவர்ஸ் கேன் ஈஸிலி டேக் த கார். அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்ட்டா. வித் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த ஒரு மாதிரி செக்மெண்ட்ல இந்த பேடல் ஷிஃப்டர்ஸோட ஒரு ஸ்டேரிங் வீல் அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஸ்டேரிங் வீல் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். ஸோ அது ரொம்ப ஸ்போர்ட்டியா நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இப்போ சொன்னீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு பிரேக் இருக்கா வண்டியில? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியன்ட். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ABS, EBD எல்லாமே வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ பிரேக்கிங் வைஸ் ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் டிஸ்க்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நார்மல் நல்ல ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்ல இருந்து நீங்க போயிட்டே இருக்கும்போது இன்கேஸ் சடனா நம்ம ஹைவேஸ்ல ஓட்டும் போது நடுவில் என்ன குறுக்கு வந்தாலும் பிரேக்கிங் அவ்வளோ ஸ்டேபிளா இருக்கு. நம்ம ஓட்டும் போது நம்ம ஹை ஸ்பீட் பிரேக்கிங்கும் 2-3 தடவை ட்ரை பண்ணோம். ஸோ வண்டி ரொம்ப ஸ்டேபிளா பிரேக்கிங் ஆகுது. அந்த ஒரு எந்த ஜிட்டரும் இல்லை, புல்லிங் எஃபெக்டும் இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா கண்ட்ரோல்டு மேனர்ல ஒரு பிரேக்கிங் இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் வண்டி. ஸோ இது வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக 3 சிலிண்டர் வந்து ரம்பிள் நாய்ஸ் வண்டி இன்ஜின் வரைக்கும் கேட்க உள்ள கேட்கும் ஹை ஸ்பீடில் போகும்போது. அந்த மாதிரி யூஸ்வலாக இந்த வண்டியில் இருக்கு. எல்லாருமே அது ஒரு ஃபீல் பண்றது. நம்ம 4 சிலிண்டர்ஸ்லாம் ஓட்டிட்டு ஒரு 3 சிலிண்டர் டர்போ யூஸ்வலா சிட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஹைவேஸ்க்கு செட் ஆகுமான்னா கண்டிப்பா செட் ஆகும். எஸ்பெஷலா நம்ம இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ஓட்டுறதுனால நம்மளுக்கு ஹைவேஸ்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த ஒரு இன்ஜினோட ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட ஒரு நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அண்ட் இன்ஜின் நாய்ஸே நீங்க பாத்தீங்கன்னாலும் இட்ஸ் a வெரி சைலண்ட் இன்ஜின். உங்களுக்கு ஈஸி எஃபர்ட்லெஸ்ஸா நவ் வி ஆர் க்ரூசிங் அரௌண்ட் at 80. ஈவன் இஃப் யூ புட் our foot down, நம்ம ஒரு 100-120ல க்ரூஸ் பண்றோம்னா கான்ஸ்டன்டா ஐ திங்க் இந்த வண்டி ஒரு 120ல ஆல் டே இட் வில் க்ரூஸ். நீங்க எவ்வளோ லாங் டிரைவ்ஸ் போனாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட், எஸ்பெஷலி வித் தீஸ் சீட்ஸ் உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. ரியர் பேசஞ்சர்ஸ் ஒரு 2 பேர் லாங் ஜர்னிஸ்க்கு நல்லா உட்காரலாம். ஸோ ஆஸ் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா லாங் டிரைவ்ஸ் நல்லாவே போகலாம். ஸோ நம்ம அது எதுவுமே யோசிக்க தேவையில்ல, லைக் 4 சிலிண்டரா 3 சிலிண்டரா அப்படின்னு. 1.2 நல்லா இருக்கு. 1.2க்கு ஈக்குவலா நம்மளுக்கு 1 லிட்டர் டர்போ. இந்த என்தூசியஸ்ட் கொஞ்சம் நல்லா நான் வந்து ஹார்டா டிரைவ் பண்ணணும், எனக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த 1 லிட்டர் டர்போ ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் நம்ம பேசிட்டு இருந்ததுனால 1.2 1 லிட்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்னு நீங்க ஒரு தடவை வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு உங்களோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 1.2வும் சரி 1 லிட்டரும் சரி சிட்டி யூஸ் அண்ட் ஹைவே யூஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு அந்த ஒரு டர்போவோட புஷ் பிடிச்சி அவங்க அந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜின் செலக்ட் பண்ணலாம். சில பேருக்கு ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப பட்டர் ஸ்மூத் இன்ஜின்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த 1.2 ட்ரைட் அண்ட் டெஸ்டட் 1.2 வில் பி அ எக்ஸலன்ட் சாய்ஸ். ஸோ நீங்க கண்டிப்பா டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக்கா சொல்லுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டைசர் ரிவ்யூ பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி டைசர் டெஸ்ட் டிரைவ் பண்ணி புக் பண்ணணும்னா ஹர்ஷா டொயோட்டாக்கு வாங்க.